முன்னாடியே சொன்னது போல கிட்டத்தட்ட 8 அத்தியாயங்கள். அதுல இருக்கக்கூடிய முக்கியமான கருத்துக்களை பார்த்துட்டு வர்றோம். அதுல இருக்கக்கூடிய விஷயங்களை பார்ப்போம். திருதராஷ்டிரனுக்கும் விதுரனுக்கும் ஏற்படக்கூடிய கேள்வி பதில்கள் அல்லது அவர்களுக்கு திருதராஷ்டிரனுக்கு இருக்கக்கூடிய சில விஷயங்களை கேட்டு தெரிந்து கொள்வது அப்படின்னு விதுரனிடத்திலே கேட்கும் பொழுது விதுரன் சில நீதிகளை, அரச நீதிகளை பேசிட்டு வர்றார். இதெல்லாம் செஞ்சா நல்லது, எப்படி இருந்தா நல்லதா இருக்கும், எது சரியான வகையிலே அரசை ஆள்வது அல்லது அரசை கொண்டு போவது. அப்ப தனி மனித ஒழுக்கத்தை பத்தியும் பேசுறார். ராஜாங்கத்தை மட்டும் அல்லாமல், அரசாங்கத்தை நடத்துவதை மட்டுமல்லாமல் தனி மனித ஒழுக்கத்தையும் பேசுகிறார். தனி மனிதனானவன் எப்படி இருக்கும். இது ராஜாக்கு மட்டும் அப்படிங்கிற மாதிரி இல்லாம மக்கள்ல இருக்கிற யாராக இருந்தால் எப்படி இந்த அறம் அவர்களுக்கு சரியா இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை அழகாக அவர் கோர்வையா சொல்லிட்டு வரார். அதுல அங்கங்க சில கதைகளையும் சொல்றார். சந்தர்ப்பம் கிடைக்கின்ற பொழுது அப்படியே கொஞ்சம் என்ன சொல்றது, இந்த வாழைப்பழத்துல ஊசியை ஏத்துற மாதிரி தர்மனை விட்டுட்டியேப்பா அப்படிங்கிற மாதிரியும் சொல்லிட்டே இருப்பார். ஏன்னா அடிக்கடி திரும்ப திரும்ப பவுன்சிங் பேக் டு தி பெவிலியன்ங்கிற மாதிரி எப்போ அந்த பாயிண்ட்டுக்கு வந்துடணும் இல்லையா. பாட்டம் லைன் அது ஒண்ணு. என்ன, தர்மனை நீ பார்க்கல, உன்னை மதிக்கிறவன் அவன், உன் மேல நான் நம்பிக்கையோடு இருக்கிறவன் அவன், ஓம் பிள்ளையா அவனை நீ பார்க்கல, இப்படிங்கிறத அடிக்கடி அவர் புறையோடக்கூடிய ஒன்றாக அடிக்கடி அதை அவர் என்ன பண்ணுவார், கொண்டு போய் டச் பண்ணுவார். என்னன்னா எல்லா நற்பண்புகளையும் சொல்லுவார். சொல்லிட்டு ஒரு கம்பாரிசனா கையில கொடுக்குறார். இதெல்லாம் உன் பிள்ளைக்கு இருக்கா, யாருகிட்ட இருக்கு, நீ பாத்துக்கோ. அப்போ என்ன அர்த்தம், நீ தருமனை விட்டு விட்டாய் அப்படிங்கிறத சொல்லாமல் ஒரு குறிப்பாக சொல்லக்கூடிய விஷயத்தை விதுரன் சொல்வதாக இருக்கு. அதுல போன வாரத்துக்கு முந்தின வாரம் நம்ம போன கிளாஸ்ன்னு வச்சுப்போம். அதுல எப்படி பேசணும் அப்படிங்கிறது பத்தியான விஷயங்களை அவர் சொல்ல ஆரம்பிச்சார். எப்பேற்பட்ட பேச்சு இருக்கணும், எப்படி இருந்தா நல்லது அப்படின்னு சொல்லும் பொழுது விதுரன் அழகாக சொல்லக்கூடிய வார்த்தை, வாயை கட்டுப்படுத்துவது எளிதல்ல. காலத்திலேயே இது பெரிய விஷயமாக இருக்கும் போல் இருக்கு. வாய் கட்டுப்பாடுங்கிறது ஒரு பெரிய விஷயமா இருக்கும் போல். அப்பனா அந்த காலத்திலேயே நிறைய ஏதோ பேசியிருக்காங்க, நிறைய சாப்பிட்டு இருக்காங்களா என்னமோ தெரியல. இப்ப வாய் கட்டுப்பாடுங்கிறது ஒரு பெரிய ட்ரபிள் அப்படிங்கிறத அவரே சொல்றார். வாயை கட்டுப்படுத்துவது எளிதல்ல, பொருளுடனும் அழகாகவும் நிறைய பேச இயலாது. என்ன அழகாக சொல்றாரு பாருங்க. பேசுற பேச்சுல பொருளும் இருக்கணும், அழகும் நயமும் இருக்கும். சிலர் பேசுவாங்க, பேசி முடிச்ச பிறகு கடைசி வரைக்கும் அவர் என்ன பேச வந்தாருங்கிறது கடைசி வரைக்கும் தெரியாது இல்லையா. பேசுவார் 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 பேசுவார். சிலர்கள் அந்த மைக்கு கிடைச்சுட்டுதுன்னா ரொம்ப சந்தோஷமா பேசுவாங்க. அவர் எப்ப முடிப்பாருங்கிறது யாருக்குமே தெரியாது. நான் கடைசியாக ஒன்றை மட்டும் சொல்லிக்கொள்ள விளம்புகிறேன் அப்படின்னு ஆரம்பிச்சு அதையே ஒரு மணி நேரமா சொல்லிட்டு இருப்பார். அவர் என்ன சொல்ல வர்றார், கடைசியா என்ன சொல்ல வர்றாருங்கிறது யாருக்கும் தெரியாது. இப்படி சுத்தி சுத்தி பேசுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஏன்னா பொருள்பட பேசணும், அழகாக பேசணும், நயம்பட உரைத்தல் அப்படிங்கிற. நயம்பட உரைத்தல் பேசும் பொழுது மற்றவர்களை புண்படுத்தாத பேச்சு இருக்கும். இந்த மாதிரி பேச்சுங்கிறது ஒரு அழகான பேச்சு. அதை விதுரன் மிகவும் முக்கியமாக சொல்றேன் இல்லையா. அதனாலதான் நம்ம என்ன சொல்றோம், வாயை கட்டுப்படுத்துறது பெரிய கஷ்டம்ங்கிறத வள்ளுவனும் சொல்றான் இல்லையா. யாகாவாராயினும் நாகாக்க சொல்றாரு இல்லையா. அந்த வார்த்தையை சொல்றாரு. யாகாவாராயினும் நாகாக்க காவாக்கால் சோகாப்பர் சொல்லிழுக்குப்பட்டு. யாராயிருந்தாலும் வாயை கட்டுப்படுத்தணும் தான் வள்ளுவனுடைய வாக்கும் அதுதான். ஏன் அப்படின்னா இந்த வாக்கு, நாக்கானது ஒரு பெரிய விஷயம். அதிலேயேதான் சொல்லும் ஏற்படுகிறது, அதன் வழியாகத்தான் பேச்சும் வருது. அதுலத்தான் நம்ம ஏற்கனவே பார்த்தது போல அந்த நாக்குங்கிற கருவிதான் 2 விஷயங்களை செய்யுது. சாப்பிடுறதும் உண்ணுதல் அப்படிங்கிறதையும் அது செய்யக்கூடிய ஒரு கருவி. அதனால 2 வேலையை செய்யக்கூடிய ஒரு கருவி, ஒரு சாதனம். அதனால அதை சரியா பயன்படுத்தும்.
அப்படி சரியா பயன்படுத்தலைன்னா ரொம்ப கஷ்டம். இது இந்த சக்கரவர்த்தி திருமகள் அப்படின்னு ஒரு படம் இருக்கு. அதுல ஒரு பாடல் காட்சி ஒரு அமைப்பு இருக்கும். திரு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அந்த பக்கமும், நகைச்சுவைக்கே உரித்தான என்ன சொல்லக்கூடியவர் அந்த பக்கமும் இருந்து ஒரு கேள்வி பதிலாக வரக்கூடிய பாடலா இருக்கும். நிறைய பேர் பார்த்திருப்பீங்க. அந்த பாட்டு ரொம்ப ரொம்ப ஃபேமஸான பாட்டு. ஒவ்வொன்றா பேசிட்டு வருவாங்க. இந்த மடங்கள் கட்டுறது எது, சத்திரம் அன்ன சத்திரம் எதுக்காக வச்சிருக்கிறான், அப்படி இப்படி எல்லாம் பேசிட்டு வரும்பொழுது கடைசி கேள்வியாக எம்ஜிஆர் ஒரு கேள்வி கேட்பார். உலகத்திலே மிக பயங்கரமான ஆயுதம் எது? உலகத்திலே மிக பயங்கரமான ஆயுதம் எது? அப்ப என் எஸ் கிருஷ்ணன் அதுக்கு பதில் சொல்ற மாதிரி இருக்கும். கத்தி அப்படின்னு. இல்ல. ஈட்டி அப்படின்னாரு. இல்ல. அப்புறம் அப்படி யோசிப்பார். பயங்கரமான, அட இதுப்பா அப்படின்னு சொல்லி இவர் இருக்கக்கூடிய ஆயுதங்கள் அத்தனையும் சொல்லிட்டு வருவார். எம்ஜிஆர் அதெல்லாம் இல்லை இல்லை இல்லைன்னு. அப்ப எனக்கு தெரியல, நீயே சொல்லுப்பா அப்படின்றார். அதுக்கு அவர் சொல்லக்கூடிய அழகான வார்த்தை, இது பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனாருடைய பாடல் தான். சுவாரஸ்யமான பாட்டு. அழகாக முடிப்பார். என்ன சொல்லுவார்? நிலை கட்டு போன நயவஞ்சகரின் நாக்குத்தான் அது. நிலைகட்டு போன நயவஞ்சகரின் நாக்கு. இந்த உலகத்திலேயே மோசமான ஒரு விஷயம் அப்படின்னு சொன்னா நம்முடைய நாக்கு. இப்போ அதை நம்ம சரியா பயன்படுத்தணுங்கிறத விதுரன் பேசுறான். ஏன்னா அது கட்டுப்படுத்துறது எளிதல்லேங்கிற அழகா சொல்ற. ரொம்ப கஷ்டம். ஏன்னா நன்மை தரக்கூடிய பேச்சு, நயம்பட பேசக்கூடிய பேச்சு, பொருள்பட பேசக்கூடிய பேச்சு, இதெல்லாம் ரொம்ப 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 கஷ்டம். சீக்கிரமா வராது. பேசும் பொழுது நயமாக பேசுதல், பொருள்பட பேசுதல், சரியாக பேசுதல், அளவறிந்து பேசுதல், சபைக்கு நாகரீகம் அறிந்து பேசுதல், இதெல்லாம் நிறைய விஷயம். சபை நாகரீகம் கருதி பேசு. எந்த இடத்துல என்ன பேசணுங்கிறது தெரியும். மங்களமான அவையில மங்கள சொற்கள் யூஸ் பண்ணணும் இல்லையா? கல்யாணத்தை வாழ்த்த வந்த ஒரு பெரியவர் என்ன பேசுறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, திடீர்னு இந்த தம்பதிகள் சாகர வரைக்கும் அப்படின்னா, ஐயா கல்யாணத்தை வாழ்த்த வந்திருக்கிறேன், எடுத்த உடனே சாவை பத்தி பேசுனா என்ன அர்த்தம்? அமங்கலமான சொற்கள் விழக்கூடாது. இப்படித்தான் நம்ம பேசணும். அப்ப எப்படியான வார்த்தைகளை நம் சபையிலே உபயோகிக்க வேண்டும் அப்படிங்கறதெல்லாம் ஒரு நயம் இருக்கு. அதனாலதான் விதுரன் அழகாக சொல்றான். இந்த வார்த்தையை சொல்லிட்டு சொல்றான், திருதராஷ்டிரா ஞாபகம் வச்சுக்கோ, அம்பால் துளைத்த உடலும் கோடரியால் வெட்டப்பட்ட காடும் மறுபடியும் துளைக்கும், மறுபடியும் ஆறும். சொல்லடிப்பட்டு புண் அருவருப்பு தரும் ஆறாது. அழகான ஒரு திருக்குறள் நமக்கு ஏற்கனவே வள்ளுவர் கொடுத்திருக்காரு. எல்லாருக்குமே உங்களுக்கு ஞாபகம் வந்திருக்கும் இந்த வார்த்தையை நான் சொன்ன உடனே. தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்ட, இல்லையா? தீயினால் ஏற்பட்ட காயம் கூட காஞ்சி போயிடும், அது ஆறி போகும். ஆனால் ஒருவன் நாவினால் ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டான் என்று சொன்னால் சாகர வரைக்கும் அது மனசுக்குள்ளே இருக்கும். அது என்ன ஆகுது? ஒரு வடுவை போல் மனதிலே ஒரு பெரிய விஷயத்தை கொண்டு வந்துட்டோம் இல்லையா? அழகா சொல்றார், இறக்கை உள்ள அம்பு, கூர்மையாக அப்படி பறக்கக்கூடிய அம்பு, குழாய் வழியே செலுத்தப்படும் அம்பு. ஒரு டியூப் வழியா உள்ள அனுப்புறதும் இருக்கு போல இருக்கு, அந்த காலத்துல இருந்திருக்கு போல இருக்கு. விதுரன் சொல்றார், ரம்பம், பற்கள் உள்ள அம்பு, இவை உடலை துளைத்தாலும் அவைகளை உடலில் இருந்து பிடுங்கி எடுத்து போட்டுடலாம். வாயால் ஏயப்பட்ட இந்த முள்ளம்பு இதயத்தில் புகுந்தால் பிடுங்கி எரிய முடியாது. அப்போ வார்த்தை எப்படி இருக்கணும், என்ன காரணம், ஏன் இந்த வார்த்தையை சொல்றான் விதுரன்? நல்லா ஞாபகப்படுத்தி பாருங்க. அவையிலே சரியான வார்த்தையை பேசினானா துரியோதனன்?
தருமனையும் பாஞ்சாலியையும் பார்த்து என்ன பேச்சு பேசினா? அதை கேட்டுக்கிட்டு திருதராஷ்டிரன் சும்மா தானே இருந்தான். வார்த்தை கரெக்டு தானே, சரியாத்தானே அவர் விதுரன் பேசுறார். இந்த இடத்துல என்ன சொல்றான்? உம்புள்ள பேசினது சரியா? அந்த அவையிலே அத்தனை பேரும் இருக்காங்க. யார்? பெரியவர்கள் இருக்கின்ற பொழுது மதிப்பில்லாமல். இத்தனைக்கும் தர்ம அவனை விட பெரியவன் இல்லையா? தர்மன் துரியோதனனை விட மூத்தவன். அப்ப அவனுக்கு அந்த மரியாதை வரணும் இல்லையா? அந்த மரியாதை கூட இல்ல. அப்ப அவனை ஏளனமாக பேசினான் இல்லையா? அப்ப என்ன அர்த்தம்? அம்பு, நீங்க போடக்கூடிய எந்த அம்பு கூட எடுத்து பிடுங்கி எரிஞ்சிடலாம். ஆனால் வாயால் எய்யப்பட்ட முள்ளம்புங்கிறது கஷ்டம். அதனால் சுடு சொல் என்ற அம்புகள் வாயிலிருந்து வெளிவருகின்றன. அவற்றால் அடிபட்டவர் இரவும் பகலும் துயரமடைகிறார்கள். அதனால என்ன பண்ண? சரியான வார்த்தைகளை பேச வேண்டும். ஆகவே திருதராஷ்டிரா, உன் பிள்ளைகள் சரியான வார்த்தைகளை சொல்லவில்லை. அப்படி அவர்கள் தவறான வார்த்தைகளை பேசுகின்ற பொழுது நீ கண்டும் காணாமல் இருந்து விட்டாய். அப்போ ஒரு ராஜாவுக்கு இருக்கக்கூடிய தப்பும் அதுதானே. புள்ள தப்பா பேசுறான்னா திருத்தணுமா இல்லையா? டேய் பேசாத, யாரா அது, நமக்கு சகோதரன் முறை, கம்முன்னு சொல்லியிருக்கணும். அது ஏன் சொல்ல? இதை சொன்ன உடனே திருதராஷ்டிரன் யோசிக்கிறான். அப்போ நம்ம என்ன செய்கிறது? ஒருவேளை நடந்தது விதியாக இருக்குமோ? அதுக்கும் சொல்றான், துரன் சொல்றான், தெய்வம் எவனுக்கு தோல்வி தர விழைகிறதோ அவனுக்கு முதலில் அறிவை குறைத்து விடும். அதன் பின் அவன் கீழ்த்தரமானதையே கடைபிடிப்பான். அப்ப என்ன சொல்றான்? விநாச காலே விபரீத புத்தின்னு வார்த்தையை சொல்லு. சமஸ்கிருதத்துல ஒரு வாக்கியம் உண்டு, விநாச காலே விபரீத புத்தி. அப்படின்னா என்ன அர்த்தம்? அழிவை நோக்கி போகின்றவனுக்குத்தான் மோசமான புத்தியெல்லாம் வேலை செய்யும். விநாச காலம் அப்படின்னா அழிவை நோக்கி செல்லுகின்ற ஒரு காலம். இந்த காலத்திலே வருகின்ற பொழுது என்ன பண்ணுமா? புத்தி விபரீதமா யோசிக்குமா. என்னென்னலாம் கூடாதோ அதெல்லாம் செய்ய துறை. அதை சொல்றார் அழகு. தெய்வம் எவனுக்கு தோல்வி தர விழைகிறதோ அவனுக்கு முதலில் அறிவை குறைத்து விடும். அதன் பின் அவன் கீழ்த்தரமானதையே கடைபிடிப்பான். ஆகவே இது விதி. இந்த விதியானது என்ன ஆகுது? இப்ப வந்துடுத்து உள்ள. அதே தான் ஓம் பிள்ளைக்கும் போச்சு இல்லையா? ஓம் பிள்ளைக்கு என்ன போச்சு? இந்த விதியைத்தான் அவன் எடுத்துக்கொண்டான். இதை வள்ளுவனும் பேசுறார். குறள் 372 சொல்றார், பேதை படுக்கும் இழவூழ் அறிவகற்றும் அகழூர் ஊற்றக்கடை. அப்படின்னா என்ன அர்த்தம்? விதி, தாழ்வதற்குரிய விதி வந்து விட்டால் அறிவு மழுங்கி விடும். வள்ளுவனும் சொல்லக்கூடிய கூற்று, தாழ்வதற்குரிய விதி வந்து விட்டால். அப்போ ஊழானது என்ன பண்ணுது? அந்த விதியானது என்ன பண்ணுது? அவங்க புத்தியை கெடுக்குது. அது போன்ற ஒரு விஷயத்தில் அவனுக்குள்ளே ஒரு சமாச்சாரத்தை கொண்டு போய் சேர்த்து விடு. அறிவு கலங்கியதும் அழிவு நெருங்கும் போது அநியாயம் நியாயமாக தோன்றி இதயத்தில் இருந்து அகலாது இல்லையா? என்ன சொல்றோம்? அறிவு கலங்கியதும் அழிவு நெருங்கும் போது அநியாயம் நியாயமாக தோன்றும். அநியாயமான ஒரு விஷயம் கூட நியாயமா இருக்கிற மாதிரி தோணும். அப்ப இந்த விதி மாற்ற முடியாதா? இந்த விதியை நாம் ஒரு வகையிலே வெளியில வர முடியாதா அப்படின்னு சொன்னா, அழகான ஒரு இடம் ராமாயணத்திலே இது ஒரு சொல்லப்பட்ட ஒரு அழகான ஒரு இடமாக இருக்கு. அதுல என்ன பேச வருதுன்னு பார்ப்போம். ராமருக்கு பட்டாபிஷேகம் கிடையாதுன்னு கைகேயி சொல்லி, என்ன வரத்தை வாங்கி ராமன் காட்டுக்கு போகணும்னு சொல்லியாச்சு. அந்த ஸ்டேட்மெண்ட்டை கேட்டது யாரு? ராமர் தான் போயிருக்காரு. போய்
அப்பா வந்து சொல்லிட்டாருப்பா, நீ என்ன பண்ணணும், 14 வருஷம் காட்டுக்கு போகணும்னு அப்பா சொல்லிவிட்டார். பரதனுக்கு ராஜாங்கத்தை கொடுக்கணும்னு சொல்லிவிட்டார் அப்படின்னு சொன்ன உடனே ராமர் அதை ஆகா அதனால என்ன அப்படின்னு உங்க அப்பா சொன்னாருன்னு கைகை சொல்றான். அப்படிதான் அவர் சொல்றான். ஸ்டேட்மெண்ட் அப்படித்தான். என்று உரைத்தான் நுந்தை. இப்படிதான் சொல்றான். கம்பன் அப்படிதான் எழுதுற. என்ன சொல்றார், உங்க அப்பா சொன்னாருப்பா அப்படின்னு அவன் சொல்றான். அப்ப இவன் சொல்றான், அப்பா சொன்னா என்னம்மா, நீ சொன்னா அப்பா சொன்ன மாதிரி தானம்மா, நான் என்ன மறுக்க போறேனா அப்படின்னு ராமன் சொல்லிட்டான். சொல்லிட்டு உள்ள வரான். அம்மாவை பார்த்துட்டு சொல்லி கிளம்பலான்னு. அப்ப அவனுடைய சகோதரன் ஆகிய லக்ஷ்மணன் நிக்கிறான். அவன் இந்த வார்த்தையை கேட்ட உடனே குதின்னு குதிக்கிறான். அவனுக்கு கோபம். இந்த ஆளுக்கு கையால் ஆகாதவன் வந்து தசரதன் உட்காந்துருக்கான், நான் போறேன்டா அவனை தூக்கி உள்ள போடுறேன், அதை பண்றேன் எதை பண்றேன் அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டு குதிக்கிறான். அப்போ ராமன் ஒரு அழகான ஒரு பாடலை சொல்லுவதாக கம்பன் நமக்கு ஒரு கருத்தை சொல்றான். இந்த பாட்டு அநேகமா நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனாலும் இந்த பாட்டு எதற்காக சொல்கிறேன் என்று சொன்னால், கம்பன் அந்த ஊழ் என்று சொல்லக்கூடிய விதியினுடைய பயனை, விதியினுடைய வலிவை அவன் சொல்லக்கூடிய ஒரு பாட்டாக இந்த பாட்டு. என்ன பாட்டு அப்படின்னு சொன்னா, நதியின் பிழை அன்று நறும்புணல் இன்மை, அன்றே பதியின் பிழை அன்று பயந்து நம்மை புறந்தாள், மதியின் பிழையன்று மகன் பிழையன்று மைந்த விதியின் பிழை நீ இதற்கு என வெகுந்த. யார் மேலும் தப்பு சொல்ல முடியாது. அம்மாவுக்கு நம்ம அம்மாடா, நம்ம அம்மாவுக்கு நம்ம மேல பக்தி இல்லையா? இல்ல பரதன் தான் சொல்லிட்டான் நீ கவலைப்படுறியா? பரதனும் இதுல ஆட்படவில்லை. மகனுடைய பிழையும் இல்லை, அம்மானுடைய பிழையும் இல்ல, பதியின் பிழை என்று தசரதனின் பிழையும் இல்லை. ஏன்னா இவங்கெல்லாம் நம்மளை நல்ல விதமா வளர்த்தவர்கள். ஏன் சொல்ல முடியாது? அதுக்கு ஒப்புமை என்ன சொல்றான், நதியின் பிழை அன்று நறும்புணல் இன்மை. ஒரு நதிக்குள்ள போனீங்கன்னா சார், தண்ணி வத்தி போச்சு, அது நதியினுடைய குற்றமா? நதியிலே தண்ணி வெற்றி போய் விட்டது. எங்க ஊர்ல கூட காவேரின்னு தண்ணி ஓடிட்டு இருந்தது, இன்னைக்கு போனா மணலா இருக்கு. அது காவேரி குற்றமா? அந்த காலத்துல காவேரியும் கொள்ளிடமும் பிரிஞ்சு போனா ஓன்னு தண்ணி ஓடும், தண்ணி இல்லை. அப்போ காவேரியின் பிழையாது, நதியின் பிழை என்று நறும்புணல் இன்மை. அப்ப அது யாருடைய பிழை? மைந்த விதியின் பிழை. அப்ப யாருடைய பிழை என்று சொன்னால், இது விதி, இது நடக்கணும் என்பது விதி. அப்படி ஒன்று நடக்க வேண்டும் என்கின்ற சித்தம் வந்து விட்டால் அவங்களுடைய புத்தி என்னவா போகும்? விபரீதமாக யோசிக்கும். ஆகவே அறிவு கலங்கி அநியாயமான விஷயங்களை எல்லாம் நியாயமாக தோன்றும். ஆண்டவர்களுடன் விரோதத்தால் உன்னுடைய புதர்வர்களுக்கு அறிவு விபரீதமாகி விட்டது. அழகா சொல்லிட்டான் பாருங்க. இப்ப கொண்டு வந்து டைப் பண்ணிட்டான். எங்க கொண்டு வரான்? அதை திரும்ப சொன்ன மாதிரி எப்பவுமே திரும்ப திரும்ப அவன் ஒரு இடத்த கொண்டு வந்து நிறுத்திடுவான். என்ன சொல்லுவான்? ஒம்புள்ள செஞ்சது எந்த இடத்துல தப்புன்னு சொல்லுவான். ஏன்னா விதுரன் நியாயத்தை பேசிய, அதனாலதான் விதுரனை நம் நியாயவான்னு சொல்லும். அவன் தப்போ ரைட்டா, ஒம்புள்ள செஞ்சது தப்புங்கிறது உடச்சி சொல்லக்கூடிய ஒரு கரெக்டா, ஒரு அழகான, ஒரு உண்மையான மந்திரியாக இருந்தவன் விதுரன். என்ன சொல்றான்? பாண்டவர்களுக்கு மேல விரோதம் பா உன் பிள்ளைக்கு. அதனால என்ன ஆகி போச்சு? அறிவு விபரீதமாக போச்சு. அதனால அநியாயமான விஷயங்கள் எல்லாம் நியாயமாக பேசினார்கள். சூதாட்டம் அநியாயம், சூதாட்டத்திலே பொருள் கொண்டது பரவாயில்லை, ஆனா அதுக்கப்புறமா நடந்த விஷயங்கள் அது அநியாயத்திலே அநியாயம். அந்த அநியாயத்தில் நடக்கும் பொழுது நீ என்ன பண்ணல தெரியுமா? உன்னுடைய விதியா இல்ல உன் பிள்ளைகளுடைய விதியா தெரியல, நீ அவங்களுக்கு புத்திமதி சொல்லல. அழகா போட்டான் பாருங்க. நீ புத்திமதி சொல்லலைங்கிறதையும் சொல்லிவிட்டான். நீ என்ன பண்ணிருக்கணும்? புத்திமதி சொல்லியிருக்கணும், திருத்தி இருக்கணும்.
ஆகவே ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கோ திருதராஷ்டிரா, எல்லா சிறப்புகளும் கொண்டு உலகத்தில் அரசனாக இந்த உலகத்தையும் ஆளக்கூடிய தகுதி யுதிஷ்டிரன் ஒருவனுக்கே உள்ளது. அதனால சொல்றன், அவன் அரசாளட்டும், அரசை நடத்தட்டும். உன்னுடைய புதல்வர்களை விட தகுதி மிக்கவன், பாக்கியமுள்ளவன், வீரமும் சுய அறிவும் மிக்கவன், தர்மமும் பொருளாதாரமும் உணர்ந்தவன், பரிவாலும் பொல்லாப்பின்மையாலும் உன்னிடம் உள்ள பெருமையை மதித்தும் அந்த நேர்மையாளன் பல துன்பங்களை பொறுத்து கொள்கிறான். அவனுக்கு இருக்கக்கூடிய நல்ல புத்தியினால அவனுக்கு வரக்கூடிய அத்தனை கஷ்டத்தையும் பொறுமையாக்கி ஏத்துக்கிறான். ஆனா உன் பிள்ளைகளை விட ரொம்ப சிறந்தவன். ஆகவே தர்மனை நீ அரசாள கூட்டும், அதுதான் நீ செய்ய வேண்டியது. இப்ப பிரச்சனையே என்ன? இவருக்கு இவன் பிள்ளைக்கு கொடுக்கணும்னு ஒரு ஆசை. அதான பிரச்சனை. திருதராஷ்டிரனுக்கு தன் பிள்ளைக்கு கொடுத்துடணுங்கிற ஒரே எண்ணத்துல உட்காந்துருக்கான். எப்படியாவது தன் பிள்ளைக்கு கொண்டு போய் கொடுத்து விடணும், அதை விதுரனும் ஒத்துப்பான்னு ஒரு ஆசை, வேற ஒண்ணும் கிடையாது. விதுரனும் அதை ஒத்துக்கணும் அப்படிங்கிற ஆசையில தான் விதுரனை கூப்பிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான். ஆனால் விதுரன் அதை ஒப்புக்கொள்ளவில்லை. அவன் இருக்கக்கூடிய தப்ப பேசிட்டே, நீ செய்யறது தப்பு. ஆகவே எல்லா புண்ணிய தீர்த்தங்களும் நீராடுதல், எல்லா உயிரிடத்திலையும் நேர்மை, இவை இரண்டும் சமமானது. பாருங்க, ரெண்டுத்தையும் ஈக்குவேட் பண்றார். ஒரு அருமையான ஒரு கம்பாரிசன் வைக்கிறார். ஒருத்தர் போய் எல்லா புண்ணிய தீர்த்தத்திலையும் குளிக்கிறார், அது ஒரு பக்கத்துல வைக்கிறார். இன்னொன்னு, எல்லா உயிரிடத்திலும் நேர்மை, இது இந்த பக்கம் வைக்கிறார். இது ரெண்டுத்தையும் வச்சா என்ன சொல்றார்? ரெண்டும் சமமானதுங்கிறார் விதுரன். என்ன அர்த்தம்? நீ விழுந்து விழுந்து எல்லா இடத்துலையும் தேடி தேடி, இங்கே கங்கை, இங்கே யமுனை, இங்கே கோதாவரி, இங்கே அது, இங்கே இது, நீ போய் குளிக்கிறதும் ஒண்ணு, எல்லா உயிரிடத்திலும் நேர்மையாய் இருப்பதும் ஒண்ணு. அங்க போய் குளிக்க தேவையில்லை, இதை நீ செய். இல்ல அதை செய்ய முடியலையா, இதை செய். என்ன அழகான ஈக்குவேஷன் கொடுத்துருக்காரு பாருங்க விதுரன். இது விதுரன் வாயிலே வரக்கூடிய விஷயம். ஏன்னா விதுரன் போன்ற மகான்கள், விதுரனை போன்ற ஞானிகள் சொல்லுவதை நம்ம ஏத்துக்கணும். அப்ப சொல்றார் என்ன? எல்லா புண்ணிய தீர்த்தங்களின் நீராடுதலும் எல்லா உயிரிடத்திலும் நேர்மையோடு இருப்பதும் ரெண்டும் சமம். அதுல சொல்லிட்டு என்ன சொல்றார்? இந்த ரெண்டுத்திலையும் நேர்மை அதிகமான சிறப்பு உள்ளதுன்னு. ரெண்டாவது இருக்கு பத்தியா, அது இதை விட சூப்பர்றான்ட்டான். குளிக்கிறத விட அது சூப்பர் இல்லையா? நீ குளிக்கிறது உடம்புக்கு தான். அழகா வள்ளுவன் சொல்லுவான் இல்லையா, புற தூய்மை நீரால் அமையும். எல்லாத்துக்கும் வள்ளுவர் வந்துடுறான், என்ன பண்றது? நம்ம வள்ளுவர் ஒரு என்சைக்ளோபீடியா மாதிரி, அவர் விக்கிபீடியா கூகுள் மாதிரி. நம்ம தட்டினா வள்ளுவர் எங்கேயா வந்துடுறாரு, அவர் ஃபிட் ஆயிடுறாரு. நம்ம வள்ளுவரை நம்ம மறக்கவே முடியலன்னு வச்சுப்போம். புற தூய்மை நீரால் அமையும். அழகா சொன்னா, அகத்தூய்மை வாய்மையால் காணப்படும். அகத்தூய்மை வாய்மையால் காணும். அப்ப என்ன அழகான வார்த்தை, நேர்மையா இருக்கிறது, அது வாய்மை. எல்லா உயிரிடத்திலும் நேர்மையோடு இருப்பது, அல்ல நேர்மை சிறப்பானதப்பா. பாண்டவர்கள் இடத்திலே நீ நேர்மையை கடைபிடிப்பீர். எங்க கொண்டு வந்து நிறுத்தினா இப்போ விதுரன் அழகா திருதராஷ்டிரன் கிட்ட என்ன சொல்றான்? நீ நேர்மையை கடைபிடி. யார்கிட்ட? பாண்டவர்களிடத்திலே, இல்லையா? அது மட்டும் இல்ல, அப்படி நீ பண்ணா உனக்கு என்ன கிடைக்கும்? இங்கே புகழும், மறுமையில் உனக்கு சொர்க்கமும் கிடைக்கும். இங்கே சிறப்பும் அங்கே சொர்க்கமும் கிடைக்கும். ஏன்னா திருதராஷ்டிரனுக்கு இப்ப இருக்கக்கூடிய விசாரம் என்னவா இருக்கும்? துரியோதனன் வந்துட்டானா அதுக்கப்புறம் அவனுடைய அந்திம காலத்தை பத்தி அவன் யோசிக்கணுமா இல்லையா? அப்ப அதையும் ஹிண்டா சொல்ற, உன் காலம் முடிய போகுதுங்கிறதையும் சொல்ற. அப்ப என்ன அர்த்தம்? இதையும் புரிஞ்சுக்கோ, போற வழியில நல்லதை செஞ்சுட்டு போ.
எது நல்லது? பாண்டவர்களுக்கு ராஜ்யத்தை கொடுப்பது நல்லது. ஏன் அந்த நல்ல விஷயத்தை நீ செஞ்சனா உன் மனசு விசாரம் இல்ல. மனசு விசாரம் இல்லைன்னா வழியில கணம் இல்ல, வழியில பயம் இல்ல, நிம்மதியா போலாம். இப்ப திருதராஷ்டிரனுக்கு பிரச்சனையே அதுதானே. ஏன் தூக்கம் இல்லை? ஏன்னா பிள்ளைய கொண்டு போய் வச்சுக்கணும்னு பாக்க. அதனால நீ என்ன பண்ணணும்? நேர்மையோடு இருப்பதை தெரிந்து. ஆகவே நேர்மையாளனாக இருக்க ஒரு நடுநிலையாக இருக்க வேண்டும். அப்படிக்கு அதுக்கு நம்ம முன்னாடியே ஒரு இந்த கதையை பார்த்தோம். எது பிரகல்லாதரை ஒரு நடுவராக வச்சு சுதன்வா விரோச்சனன் அவருடைய கதையை படிச்சோம் இல்லையா? அந்த விரோச்சனனுக்கு அந்த பெண்ணின் இடத்திலே 2 பேருக்கும் காதல் ஏற்பட்டு அந்த காதலைக்காக 2 பேருக்கும் நடுநிலையாக யாராவது இருக்கணும் சொல்ல பிரகலாதனையே நடுநிலையாக வைக்கலாம்னு சொல்லி 2 பேரும் வர அவரை நடுநிலையா வச்சு பேசினத மேற்கோள் கொடுக்கிறார். விதுரன் என்ன சொல்றார்? திருதராஷ்டிரனுக்கு இந்த கதையை சொல்லிட்டேன். பிரகலாதன் நினைச்சிருந்தான்னா தம் பிள்ளைக்காக சொல்லியிருக்கலாம், ஆனா சொல்லல இல்லையா? இத்தனைக்கும் என்ன, பிரகலாதன் வந்தது எந்த குலம்? அசுர குலம். யோசிச்சு பாருங்க, அவன் வந்தது அசுர குலம். அவன் தப்பா சொல்லியிருந்தா கூட உலகம் அவனை தப்பு சொல்லாது. ஏன்னா அது குலத்தினுடைய மகிமைன்றான் இல்லையா? நல்லா யோசிச்சு பாருங்க. ஐயோ அவன் குலத்திலே அப்படிதானே, அவனெல்லாம் நம்ம என்ன சொல்ல முடியும்? வசுர குலம் தானே, அவன் அப்படிதான் செய்வாங்கிறது ஒத்துக்குவோம். ஆனால் அந்த குலத்திலே தோன்றிய ஒருவன் நேர்மையோடு நடுநிலையோடு இருந்தான். அத மேற்கோள சொல்றான். அப்ப என்ன அர்த்தம்? திருதராஷ்டிரா, அசுரனா பிறந்தவனே செஞ்சிருக்காங்க, நீ மனுஷனா பிறந்தவன்டா. நீ எப்படி இருந்திருக்கணும்? நீ பண்ணிருக்கணுமா இல்லையா? சரியா? ஆகவே நீ மாறுபட்டு சொல்வது சரி. அதுக்கு அழகாக சொல்றார், கர்மத்தை பற்றிய விவாதத்தில் நடுநிலையில் இருப்பவன் பசுவின் காது போல் நிலையற்ற தீர்ப்பு கூறக்கூடாது. அப்படி கூறுபவன் கடமை தவறுபவன் ஆகிறான். மக்களோ அவன் நாடோ அவனை மதிக்காது. அது என்ன பசுவின் காது? பசுவினுடைய காதை பாத்தீங்கன்னா சவுண்ட் வரும்போதெல்லாம் டக் டக்குன்னு மாறிட்டே இருக்கும். இட்ஸ் வெரி சென்சிட்டிவ். என்ன ஒப்புமை கொடுக்குறாரு பாருங்க விதுரன், எங்க கொண்டு போய் அதை சொல்றாரு பாருங்க. பசு காது எப்படி மாறிக்கிட்டே இருக்கோ இல்லையா? யானைக்கும் காது அப்படித்தானே, ஒரு இடமா நிக்குதா? நிக்காது, இப்படியே ஆடிட்டே இருக்கும் யானை காது. இதெல்லாம் என்ன, ஏன்னா சென்சிட்டிவ் ரைட்ஸ். அது வழியா தான் அவங்க எல்லாத்தையும் சிக்னல்ஸ் எல்லாம் கெடுக்கிற மாதிரி அது கிடைச்சிக்கிட்டே இருக்கு. அது போல மாத்தி 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 பேசக்கூடாது. நடுநிலையோடு இருத்தல் அவசியம். தீர்ப்பு சொல்லும் போது எப்படி இருக்கணும்? நடுநிலையோடு இருக்கும். அதுக்கப்புறமா அழகா சொல்றான், தர்மத்தை கண்டுகொண்ட பின், தர்மம்னு தெரிஞ்சு போச்சு, அதை கூறாமல் மௌனமாக உள்ளவரை அந்த தர்மமே ஆற்று வெள்ளம் கரையில் உள்ள மரங்களை அடித்து சென்று அழிப்பது போல் அழித்து விடும். இப்ப இது யாருக்கு டைரக்டா ஒரு அட்டாக்கு? திருதராஷ்டிரனுக்கு அட்டாக். உனக்கு தர்மம் என்னன்னு தெரியும், அவையில நடந்தது என்னன்னு தெரியும். அவையில் நடந்தது தப்பா ரைட்டா நீ கேட்டா மனசாட்சிப்படி நீ என்ன சொல்லுவ? தப்புன்னு நீயே சொல்லுவ. ஆனா நீ என்ன பண்ண? மௌனியாக இருந்தாய். அதற்குத்தான் அழகா சொல்றான், தர்மத்தை தெரிந்து கொண்டு அதை கூறாமல் மௌனமாக இருந்தால் அதுவே அழிவு. தவறு செய்தவனை தண்டிக்காத சபையில் நடுவராக உள்ளவர் பாதி பாவத்தை செய்தவன். இதெல்லாம் பார்க்கும்பொழுது நமக்கு விதுர நீதி எவ்வளவு ஒரு ஒரு ஸ்டபர்னா, ஒரு கடுமையான விஷயங்களை நமக்கு ஒரு கோடா கொடுத்துருக்குன்னு தெரியுது. சொல்றார், தவறு செய்தவனை கண்டிக்காத சபையே சொல்லுறார். அங்க நடுவராக உள்ளவர் பாதி பாவத்தை செய்தவன், பாவத்தில் கால் பங்கை சபையினரும், பாவத்தின் கால் பங்கை சபையினரும் அனுபவிப்பர். அப்போ நடுவராக இருக்கிறவனுக்கு அறவாசி,
சபையில சும்மா வேடிக்கை பார்க்கிறவனுக்கும் கால்வாசி பாவம் வந்து சேருகிறது. இப்ப என்ன அர்த்தம்? ஏன்னா நல்லது இது தர்மம் இல்லைன்னு தெரிஞ்சா சபையில இருக்கிற எவனோ ஒருத்தன் கூட சொல்லலாம். தர்மமற்ற விஷயத்தை, அறமற்ற விஷயத்தை ஒருவன் செய்வார் என்று சொன்னால் சபையில் இருக்கிறவங்க கூட எழுந்து சொல்லலாம், அப்பா நீ செய்யறது தப்பு. அப்ப அந்த இடத்துல மௌனியா இருக்கக்கூடிய எல்லாரும் தவறு செய்யறோம். தவறு செய்தவனை கண்டிக்கின்ற இடத்திலே நடுவராக இருப்பவருக்கு பாவம் வராது. ஒருத்தன் தப்பு செய்யறான், அவனுக்கு தண்டனை கொடுக்குறாங்க, அப்போ அங்க நடுவராக இருப்பவனுக்கு பாவம் கிடையாது, சபையில் இருப்பவர்களுக்கும் பாவம் கிடையாது, அவனுக்கும் பாவம் கிடையாது. ஏன்? தண்டனையை கரெக்டா கொடுக்குறாங்க, எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க, அப்ப அது சரி. ஆகவே அவர் என்ன சொல்றார்? மதிமயக்கத்தாலோ விரும்பியோ தவறாக கூறிய நடுவர் எந்த நிலையை அடைவார் அப்படிங்கிற ஒரு கேள்வியும் வரும்பொழுது அதுக்கு சொல்றான், மதிமயக்கத்தாலோ, என்ன வார்த்தை பாருங்க, மதிமயக்கத்தாலோ விருப்பத்தாலோ தவறாக இருக்கக்கூடிய நடுவர். சரியா? அவனுக்கு மனசுக்குள்ள ஏதோ ஒரு ஆசை இருக்கு, அந்த ஆசைப்படி நடக்கணும்னு அவன் ஆசைப்படுறான், அல்லது மதிமயக்கத்தால் அவனுக்கு சரியா புரியல, ஏதோ ஒரு கன்ஃபியூஷன் ஸ்டேட்ல உட்காந்துருக்கான்னு வச்சுப்போம். ஒரு ஜட்ஜு தப்பா சொன்னானே என்ன அளவுக்கு மோசமா இருக்கும். அதுதான் இங்க நடக்கக்கூடிய விஷயம். அதுக்கு அழகாக சொல்கிறார் விதுரன், சொல்றான், ஒருவன் மனைவியாக உள்ள போதே மற்றவளை கணவன் மணக்கின்ற போது முன் மனைவிக்கு ஏற்படும் துக்கத்தையும், ஒரு பொண்டாட்டி உயிரோடு இருக்கும் போது அவளை விட்டுட்டு அடுத்த பொண்டாட்டியை போய் கல்யாணம் பண்ணிக்கிறான்னு வச்சு, அப்ப அந்த முதல் மனைவிக்கு எவ்வளவு மனசு சங்கடம் இருக்குமோ அதுபோல இரவு தூக்கம் இன்மையினால் ஏற்படும் துன்பத்தையும், ராத்திரி தூக்கம் வராம எவ்வளவு நேரம் புரண்டு புரண்டு படுக்கிறோம் இல்லையா? எப்படி சாப்பிட்ட பொருள் சாப்பாடு ஜீரணமாகல, எப்படி உங்களுக்கு சாப்பாடு பொருள் ஜீரணமாகல வயிற்றிலே ஒரு வலி ஏற்படும் பொழுது நமக்கு எப்படி ஒரு வேதனை ஏற்படுதோ அது போலத்தான் தூக்கமின்மை என்பது ஒரு வேதனை. நல்லா யோசிச்சு பாருங்க. ஸ்லீப்லெஸ் நைட் இஸ் a பெயின். நமக்கு என்ன ஆகும்? ஒரு வலியை தரும், பெரிய வலியை தரும். அதனால அவர் என்ன சொல்றார்? அப்படியான வலியை தருவதாக இருக்கும். மதிமயக்கத்தால் ஒருவன் தவறான ஒரு தீர்ப்பை சொல்லுகின்றவன். சரியா? அதனால நம்ம என்ன பண்ணணும்? நடுநிலையோடு இருந்து தீர்ப்பை தரணும். இன்னொரு உதாரணத்தையும் தர்றார் அழகா. இப்போ நல்ல பசியோடு இருக்கிறவன் வந்து உட்கார்ந்து சாப்பிடணும்னு நினைக்கும் போது அந்த சாப்பாட்டுல இருந்து அவனை எழுப்பி விட்டா எப்படி இருக்கும்? சொல்ற மிதுரன், நல்ல பசியோடு ஒருத்தன் இருக்கிறான், அவன் வந்து சாப்பாடுல உட்கார்ந்து இருக்கான், உட்கார்ந்து கைய வைக்கிறான், வைக்கும் பொழுது எழுந்திர நீ எல்லாம் சாப்பிடக்கூடாது கிளம்புன்னா அவனுக்கு எப்படி இருக்கும் மனசு? அது எவ்வளவு பெரிய பாவம். அதை இங்க கொள்ற. அதுவும் தன் எதிரிலே பல எதிரிகள் சூழ்ந்திருந்து எதிரியை அடிச்சிட போறோன்னு நினைக்கின்ற பொழுது தனக்கு நண்பனாக இத்தனை நாள் இருந்தவன் சூழ்ச்சி செய்து பகைவர்களோடு சேருகின்ற பொழுது என்ன வேதனை இருக்குமோ அந்த வேதனை வருங்க. எப்படி? உன்னுடைய நண்பனே உனக்கு பகையாகி எதிரியாகி உன்னை தாக்குகின்றான் என்று சொன்னால், துரோகம் செய்கின்ற பொழுது உனக்கு அந்த வேதனையை தரும். அப்போ நடுநிலையிலே இருக்கின்றவன் என்ன பண்ணணும்? இந்த மாதிரியான விஷயங்களை தவிர்க்க வேண்டும். அப்ப அழகாக இன்னொரு கேள்வி கேட்கிறான். அப்ப யாருக்கெல்லாம் எப்பேற்பட்ட கேட்டகரி ஆஃப் பொய் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி வருது. கேட்டகரி ஆஃப் பொய்னா என்னென்ன சமாச்சாரத்துக்காக நீங்க பொய் சொல்றீங்களோ என்னென்ன அளவுக்கான ஒரு பாவங்கள் சேருது அப்படின்னு விதுரன் சொல்றார். அழகான வார்த்தை. ஒரு கால் நடை பிராணிக்காக சொன்ன பொய், ஒரு கால்நடைக்காக, அதாவது ஒரு பசுமாடோ ஒரு ஆட்டுக்கோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு கால்நடைக்காக சொன்ன ஒரு பொய் அவனுடைய குலத்தை சேர்ந்த 5 பேரை அழித்து விடுமா.
எப்படி? ஒரு கால்நடைக்காக சொன்ன பொய்யானது அவன் குலத்திலே இருக்கக்கூடிய 5 பேரை அழிக்கும். அதிலும் குறிப்பாக பசுமாட்டிற்காக சொன்ன பொய் 10 பேரை அழிக்கும். குதிரைக்காக சொன்ன பொய் 100 பேரை அழிக்கும். ஒரு மனிதனுக்காக சொன்ன பொய் 1000 பேரை அழிக்கும். விதுரனுடைய வாக்கு. அப்போ யாரையோ ஒண்ணுத்துக்காக தேவையில்லாம பொய் சொல்லும் பொழுது என்ன விதமான விஷயங்களை நாம வாங்கிக்கிறோம் அப்படின்னு தெரியும். தங்கத்திற்காக பொய் சொல்பவன் தனக்கு பிறந்தவர்களையும் பிறக்க விரும்புவர்களையும் அழித்து விடுகிறான். தங்கத்திற்காக, காசுக்காக, தங்கம்னா காசுன்னு வச்சு, காசுக்காக பொய் சொல்றவன் என்ன பண்றான்? தனக்கு பிறந்தவர்களையும் அவனுடைய பிள்ளையும் அவனுக்கு வரக்கூடிய வருங்கால சந்ததியும் அழிக்கக்கூடிய ஒரு பெரிய பாவத்தை செய்து விடுகிறான். பூமிக்காக பொய் சொல்கின்றவன் எல்லாவற்றையும் அழித்து விடுகிறான். ஆகவே பூமிக்காக பொய் சொல்லாதீர் திருதராஷ்டிரன். எப்படி? இங்க கொண்டு வந்து நிறுத்திவிட்டான். திரும்பவும் எங்க கொண்டு வந்து வச்சுட்டான்? இப்போ பூமிக்காக பொய் சொல்லாத. பாண்டவர்களுக்கு நீ நியாயத்தை நீ நியாயம் சொல்லல, அவர்களுக்கு நியாயமாக சேர வேண்டியதை நீ செய்யவில்லை. ஆகவே பூமிக்காக நீ பொய்யை சொல்லாதே அப்படிங்கிற வார்த்தையை அழகாக அவர் சொல்றார். இந்த இடத்துல அப்போ பொய்மையை பற்றியான ஒரு விஷயத்தை பார்க்கிறோம். பொய்மைக்கு நமக்கு உதாரணமாக சொல்லப்பட்டது அழகான ஒரு கதை. நம்முடைய சின்ன வயசுலிருந்து நமக்கு தெரியக்கூடிய ஒரு பெரிய மகத்தான ஒரு சரித்திரம், ஹரிச்சந்திரன் என்று சொல்லக்கூடிய ஒருவனுடைய சரித்திரத்தை நம்ம படிச்சிருக்கோம். ராஜா ஹரிச்சந்திரன் என்பவன் என்ன பண்ணான்? ஒரு பொய்யாவது சொல் அப்படின்னு. இன்னைக்கு நம்ம இந்த பாட்டெல்லாம் வர்ற மாதிரி ஒரு பொய்யாவது சொல் கண்ணே அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பாட்டெல்லாம் இருக்கு. அது போல ஒரு பொய்யாவது சொல் அப்படின்னு விஸ்வாமித்திரர் அவனை வேண்டி விரும்பி ஒரு பொய்ய சொன்னா உனக்குடா எல்லாம் கொடுத்துறேன்னு ஒரு வார்த்தையை சொல்றாரு இல்லையா? அதற்கு அழகான ஒரு மேற்கோள் ஹரிச்சந்திரன் அப்படிங்கிற ஒரு காவியத்தை தமிழிலே படைத்திருக்கிறார்கள். அதற்கான ஒரு காவியத்தினுடைய மேற்கோளை திரு புலவர் ஜெகவீர பாண்டியனார் கொடுத்திருக்கார். அழகான பாடல், அழகான பாடல்களை ஏன் சொல்றேன்னா அது மேற்கோளை சொல்றதும் ஒரு சுவாரஸ்யமா இருக்குங்கிறதுக்காக சொல். பொய் சொல்லு அப்படின்னு எந்த இடத்துல பொய் சொல்லு? புள்ள இறந்தாச்சு, உங்களுக்கு கதை தெரியும் நினைக்கிறேன். புள்ள இறந்துட்டான், மயானத்துல கொண்டு வந்து போட்டாச்சு. மயானத்துல அவன் தானே இருக்கிறான், வெட்டியான நிக்கிறான் சுடுகாட்டுல. அந்த இடத்துலயும் கேட்கிறார் விஸ்வாமித்திரன். என்ன சொன்னான்? பொய்ய இப்ப சொல்லுய, உனக்கு தர்றேன், நீ விட்டதெல்லாம் தந்துடுறீங்க. அதுக்கு என்ன அழகான வார்த்தையை ஹரிச்சந்திரன் பேசுவது போல் தமிழிலே நடையாக சொல்கிறார்கள். புலையனும் விரும்பாத இப்புன் புலல் யாக்கை. என்ன வார்த்தை? புலையனும் விரும்பாத இப்புன் புலல் யாக்கை நிலையன மருண்டு உயிரினும் நெடுத்துறச் சிறந்தே. இது நிலையா இருக்குன்னு நினைச்சுக்கிட்டோம். அதுக்காக இதுக்கு சிறப்பு செய்யணுங்கிறதுக்காக தலைமை சேர்தரு சத்தியம் பிறழ்வது தரியேன், தலைமையே எனக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக சத்தியத்தை நானே விட்டு கொடுக்க மாட்டேன். கலை உணர்ந்த நீ, யாரு? கௌசிகனே, கலை உணர்ந்த நீ எனக்கு இது கழறுவது அழகோ? எனக்கு நீ இது கொடுக்கிறது கரெக்டா? அழகாக ஒரு வார்த்தையை பேசினான். என்ன சொல்றான் பாருங்க. பதி இழந்தனம். என் பொண்டாட்டி போயிட்டான், போயாச்சு இல்லையா? அவனுடைய மனைவி போயாச்சு, அவனை விட்டு மனைவி போயாச்சு. பதி இழந்தனம், பாலனை இழந்தனம். யாரு? பிள்ளையும் போயிட்டான். படைத்த நிதி இழந்தனம், என் கையில காசும் போயாச்சு. ஏன்னா நான் ராஜாவும் இல்லை. இனி நமக்கு உளது என நினைக்கும் எனக்கு எதுவுமே கிடையாதுங்கிற முடிவுக்கு வந்துட்டேன். கதி இழக்கினும், என்னுடைய உயிரே போனாலும் கட்டுரை இழக்கிலேன். சத்தியத்தை விட்டு கொடுக்க மாட்டேன்டா. என் உயிரே போனாலும் சத்தியத்தை விட்டு கொடுக்க மாட்டேன். கட்டுரை இழக்கிலேன் என்றான். மதி இழந்து தன் வாய் இழந்து அருந்தவம் மறைத்தான்.
சொன்ன உடனே விஸ்வாமித்திரன் ஸ்டன்னா போய் நின்றான். என்ன வார்த்தையை பாருங்கள். ஹரிச்சந்திரனுடைய வாழ்க்கை ஒரு சத்தியத்திற்காக அவன் வாழ்க்கையை, அவனுடைய கொள்கையை அவன் வைத்தது அப்படிங்கிறது நமக்கு பெரிய பெரிய ஒரு படிப்பினையான ஒரு சரித்திரம். அதற்கு அவனுக்கு கிடைச்சது என்ன? காருளச்சோலை சுழும் கௌசிகன் தீமை நன்கே நீருள அளவும் ஈரேழ் நிலமுள்ள அளவும் ஒன்றன் பேருளது ஒரு காலத்திலும் பிழைவள உனக்கு நேர்வேறு அருளார் என வாழ்த்தி அருந்தவ முனிவர் போனார். காடு மலை எல்லாம் எந்த வரைக்கும் உயிரோடு இருக்கோ அந்த அளவுக்கு உன் பேர் என்னைக்கும் நிக்கும்பான்னு சொல்லிட்டு போயிட்டான் விஸ்வாமித்திரன். ஏன்? பொய் சொல்ல மாட்டேன். இப்போ இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இங்கே நேர்மை அப்படிங்கிற விஷயத்தை, அதனாலதான் வாய்மையை பற்றியான ஒரு அதிகாரத்தை வள்ளுவன் நமக்கு அழகாக வச்சுட்டு போயிட்டான். ஆமைன்னு ஒரு 10 பாட்டை கையில கொடுத்துருக்கான் இல்லையா? வள்ளுவன் கொடுத்திருக்கக்கூடிய பாட்டுக்கு வாய்மை அதிகாரம் என்பது ஒரு பெரிய அதிகாரம். புறவிரவியல்ல வச்சிருக்கான் அந்த பாட்டு. அந்த அதிகாரத்துக்குள்ளே அழகாக மக்களே அறத்துப்பால்ல வச்சிருக்கான். ஆகவே அவர் என்ன சொல்றார்? நீ பொய் சொல்லாத திருதராஷ்டிரன். நீ என்ன பண்ற? உண்மையை தெரிந்து மறைப்பது பொய். எது உண்மை? உனக்கே தெரியும். பாண்டவர்களுக்கு சரி, சத்து சரி, அவங்களுக்கு கொடுக்கறது நியாயம், உனக்கே தெரியும். பொய்ய நீ இப்ப என்ன பண்ற? நீ சொல்ற. உன் பிள்ளைக்காக நீ என்ன பண்ற? பொய்யை சொல்கிறாய். ஆகவே பொய்யை சொல்லாதே என்று சொல்ல, பூமிக்காக பொய் கூறாது. அதான் விதுரன் சொல்றான். உமது அரசே, உமது புதல்வனுக்காக பூமிக்காக பொய் சொல்லாது. அது மட்டும் இல்லை, அதனால் நீ என்ன அழிய போற தெரியுமா? புதல்வர் அமைச்சர் எல்லோரோடும் அழிவை அடைய போகிறாய். விதுரன் ஏற்கனவே சொல்லிடுறான். இப்போ பாரத போர்னுடைய எண்ட் ரிசல்ட்ட முன்னாடியே விதுரன் கொடுத்தாச்சு கையில. யாருக்கு கொடுத்துட்டான்? திருதராஷ்டிரனுக்கு கையில கொடுத்துட்டான். என்னன்னு சொல்றான்? எப்பா, நீ பொய் சொன்னதினால் உன் புதல்வர்கள், உன்னுடைய அமைச்சர்கள் எல்லோரோடும் அழிவை அடைவாய். நடந்ததுதானே? மாற்றமில்லாமல் மகாபாரத போரினுடைய கடைசி என்ன? அதுதான் நடந்தது. அத்தனையும் போனதுதானே அவனுக்கு. ஆகவே ஒரு பொய்யினாலே அவனுக்கு இத்தனை விஷயங்கள் வருது. அதுவும் பூமிக்காக பொய் சொல்லாதேங்க. மனிதன் எந்த அளவிலே மங்களகரமான செயல்களிலே ஈடுபடுகின்றானோ அந்த அளவில் அவன் நாடியது அனைத்தும் கிடைக்கின்றன, ஐயமில்லை. அதனால நல்ல விஷயங்களை தேடி தேடி நல்ல விஷயங்களுக்குள்ளே உன்னுடைய சிரத்தையை வை. நல்ல விஷயத்தை முயற்சி செய். நல்ல விஷயத்தை முயற்சி செஞ்சா நல்லது நடக்கும். சரியா? இன்னொன்னு அவர் என்ன சொல்றார் திருதராஷ்டிரன்? எதெல்லாம் நீ விட்டுடணும்? தகாத கூட்டுறவு என்னென்னங்க, இதெல்லாம் இருக்கக்கூடாது. இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோ. இதெல்லாம் இருக்கக்கூடாது. உன் அரசாங்கத்திலையும் சரி, உன் பிள்ளைகள்கிட்டையும் இருக்கிறதும் சரி, இதெல்லாம் இல்லாம பார்த்துக்கோ. எது? மதுபானம், கலகம், சமுதாயத்தில் விரோதம், கணவன் மனைவி இடத்திலே சச்சரவை ஏற்படுத்துதல், உறவினர்கள் இடையே கலகம் ஊட்டுதல், அரசிடத்தில் விரோதம் பாராட்டுதல், கெட்ட வழியில் செல்லுதல், இது எல்லாம் என்ன? தவிர்க்கப்பட வேண்டியது. ஒரு மனிதனுடைய தனி ஒழுக்கமாக சொல்ல போகும்போது இது எல்லாம் என்ன பண்ணணும்? இதெல்லாம் தவிர்க்க வேண்டும். சரியா? இது ரொம்ப முக்கியம். தகாத கூட்டுறவுங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு குற்றத்தை விசாரிக்கிறோம்னு வச்சுப்போமே, அப்போ அதுக்கு ஒரு சாட்சியாக சிலரை கூட்டிட்டு வரும் இல்லையா? இந்த வழக்குக்கான வாதிகள் பிரதிவாதிகள் 2 பேரும் சொல்லும் பொழுது அந்த கட்சிக்கு தேவையான விஷயங்களுக்கு சாட்சிகளை கொண்டு வரும். இது பாருங்க, இந்த நீதியினுடைய சமாச்சாரங்களையும் இங்க இந்த லீகல் சமாச்சாரத்தையும் இங்க பேசுறாரு விதுரன். அதுக்காக சொல்றேன், இந்த ஒரு செய்யுள் அழகான செய்யுள். யார சாட்சியா ஏற்றுக்க கூடாதுன்னு சொல்றார் விதுரன். இதை நம்ம யோசிக்க வேண்டிய விஷயம். அழகாக சொல்றார். என்ன சொல்றார்?
நீ சாட்சியா கொண்டு வர்றவனுக்கு திருட்டில் பழக்கம் உள்ள வாணிகன், திருட்டுத்தனமே பழக்கமா இருக்கக்கூடிய வணிகன், குறி சொல்லி ஏமாற்றுபவன். இந்த குறி சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க போனீங்கன்னா திடீர்னு கண்ணை மூடிட்டு ஏதாவது வந்துட்டு ஏதோ சொல்றேன் முனியாண்டி மாயாண்டி முனீஸ்வரா அப்படின்னு சொல்லி கதை சொல்றானே, இந்த குறி சொல்ற மாதிரி சொல்றானே. எதிரி, நடிகன், நண்பன், இவர்களை சாட்சியாக கொள்ளக்கூடாது. ஏன் நண்பனை ஏன் சாட்சியா கொள்ளக்கூடாது? ஏன்னா அவன் ஒரு சார்பா தான் சொல்லுவான், சரியான விஷயங்களை சொல்ல மாட்டான். சாட்சி என்பது நடுநிலையாக இருத்தல் அவசியம், நடந்தது கரெக்டா சொல்லணும். ஆகவே இவர்கள் எல்லாரும் நம்ம என்ன செய்யக்கூடாதாம், சாட்சியாக கொள்ளக்கூடாது என்று விதுரன் சொல்றான். இப்ப யார் யாரிடத்திலே சரியாக இருத்தல் அவசியம், அழகான விஷயங்கள் இதெல்லாம் நமக்கு படிப்பினையாக விதுரன் நம்ம கையில கொடுக்குறான். இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்படி அப்ப எப்படி நான் நல்லோர்களை அடையாளம் கண்டுகொள்ளுவது அப்படிங்க. தங்கத்தினுடைய தரத்தை நெருப்பால் கண்டுகொள்ளலாம் இல்லையா? ஒரு தங்கம் நல்ல தங்கமா அப்படிங்கறத சுட்ட பின் வெளியில வருவது தங்கம். அழகாக சொன்னார். எல்லாம் தங்கம் ராவா இருக்கு, இந்த தங்கத்தை போட்டு நெருப்புல போட்டு சுட்டு 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 எடுக்கிறோம் இல்லையா? சரியா? அப்புறம் சுட்ட பிறகு எல்லாம் போய் கடைசியில நிற்கும், அதுல இருக்கக்கூடிய அழுக்கெல்லாம் போய் நிற்கும். அதுக்கு அழகான வார்த்தையை சொன்னார் ஒரு பேச்சாளர், சொல்வார், எல்லாம் போய் தங்குவதாலே அது தங்கமா. இப்படி எல்லாம் போய் தங்குவதாலே அது தங்கம். சரியா? தங்குகின்றதாலே அது தங்கம். அதனால எல்லா கெட்ட விஷயமும் போய் தங்குது. ஆக நெருப்பிலே சுடுவதினாலே தங்கத்தினுடைய தரம் தெரியும். நல்லடத்தையினாலே நல்லவர்களை கண்டுகொள்ளலாம், பழக்கத்தினாலே திறமையானவனை கண்டுகொள்ளலாம், நெருக்கடியிலே சூரனை கண்டுகொள்ளலாம், பொருளாதார சிக்கலிலே தீரனை கண்டுகொள்ளலாம். அழகாக கடைசியில் ஒரு வார்த்தை சொன்னான், ஆபத்தில் உன் நண்பனை கண்டுகொள்ளலாம், விரோதியையும் கண்டுகொள்ளலாம். ஏன் ஆபத்துல உதவுறவும் தான் நண்பன் இல்லையா? ஆபத்துல உதவுவதுதான் நீ நண்பன். எப்படி வரணுங்கிறான். அப்படி அதுக்கு வள்ளுவர் ஒரு உதாரணம் ஒண்ணு கொடுத்தார். இதுக்கும் நான் வள்ளுவரை தான் எடுக்க வேண்டியதா இருக்கு. என்ன செய்யறது, வள்ளுவரை நம்ம மாற்றவே முடியாதுன்னு வச்சு எல்லா இடத்துலயும் வள்ளுவர் நின்றுறார். உடுக்கை இழந்தவன் கை போலே ஆங்கே இடுக்கன் களைவதாம் நட்பு. இப்படி வார்த்தை பாருங்க, அவர் விழுது. இந்த மனுஷனுக்கு எப்படிதான் விழுந்ததோ தெரியாது. உடுக்கை இழந்த, அதுக்கு எக்ஸாம்பிள் சூப்பரா கொடுத்தான். என்ன வார்த்தையான கொடுத்தான், இன்வாலண்டரி ஆக்ஷன். எப்படி சார் சார் நடந்துட்டு இருக்கீங்க, உங்க உடம்புல இருந்து அந்த வேட்டியானது டபால் என்ன பண்ணுவீங்க? யாரும் சொல்ல வேணாம், கை சட்டுன்னு போய் பிடிக்குமா இல்லையா? கை சட்டுன்னு போய் பிடிக்கும் இல்லையா? ஏன், என்ன காரணம்? மறைச்சுக்கணும்னு நான் நினைக்கிறேனா இல்லையா? உடுக்கை இழந்தவன் கை போலே. என்ன வார்த்தை பாரு. அந்த மாதிரி நீ சொல்லாம நிக்கணும்டா. ஆங்கே இடுக்கன் கடைவதாம் நட்பு. வார்த்தை இதெல்லாம் தான். அதுதான் வள்ளுவன். இந்த வள்ளுவனை நம்ம எத்தனை வகையில நம்ம பாராட்டினாலும் தகும். ஆனா எந்த வகையிலும் சொல்லிக்கிட்டே இருக்கலாம். இப்படியோ ஒரு இடத்துல வந்துடுறாருன்னு வச்சுப்போம். ஆகவே ஒரு நண்பனை நம்ம எப்ப பார்க்கலாம்? நம்முடைய கஷ்ட காலத்திலே நண்பனை பார்த்தோம். அந்த சமயத்துல விரோதியையும் பார்க்கலாம் என்று சொன்னால் இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணலாம்? விரோதியும் பார்த்துள்ளோம். எவன் நமக்கு நல்லவன், எவன் கெட்டவன் தெரியும் இல்லையா? இது ரொம்ப முக்கியம். மூப்பு அழகை பறிக்கும். முதுமை என்பது அழகை பறிக்கும். எதிர்பார்ப்பு உறுதியை பறிக்கும். யமன் உயிரை பறிக்கிறான். வெறுப்பு அசூயைன்னு சொல்ற வெறுப்பு நன்னடத்தையும் கோபத்தையும் சீரையும் சிறப்பையும் பறிக்கும். காமம் நாணத்தை பறிக்கும். செருக்கு எல்லாவற்றையும் பறித்து விடும் இல்லையா? எவன் ஒருவனுக்கு ஒரு ஆணவம் இருக்கோ அவனுக்கு எல்லாம் போயிடும். இது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அதை விட இத இன்னொரு கோணத்துல நான் யோசிக்கிறேன்.
இந்த ஒரு பாட்டையே எல்லாம் போகும் அப்படிங்கிற ஒரு பாட்டு ஔவையார் ஒரு பாட்டு எழுதுறாங்க. அவங்களையும் சாதாரணமா நினைச்சிட முடியாது. அவங்களுடைய ஒரு தமிழ் அறிவும் இந்த அறிவிலே வந்திருக்கக்கூடிய மேன்மையும் நமக்கு நல்வழி அப்படிங்கிறதுல சொல்றாங்க. நீதி நூல் அதுல 26வது பாடு அதுல சொல்றாங்க, மானம், குலம், கல்வி, வன்மை, அறிவுடைமை, தானம், தவர் உயர்ச்சி, தாழாமை, தேனினும் கசிவந்த சொல்லிடார் மேல் காமுறுதல். இல்லையா? இது எல்லாம் என்ன ஆகுமா? பசிவந்திட பறந்து போகும். இந்த வார்த்தை நம்ம கேட்டிருக்கோம். இந்த பாட்டு அருமையான பாட்டு. பசிவந்திட பத்தும் பறந்து போகும். இதெல்லாம் 10 வகையான குணங்கள், நல்ல குணங்கள். இது எல்லாம் என்ன ஆகுது? பசிவந்திட பத்தும் பறந்து போகும். அந்த மோசமான ஒரு நிலைமைக்கு கொண்டு போய் நம்மை தள்ளக்கூடியதாக அந்த பசி என்கின்ற ஒன்று வந்துவிட்டால் இந்த நல்ல குணங்கள் போயிடும். இது ஒரு ஒப்புமைக்காக நான் ஔவையார பார்க்கிறேன். அவர் பசி என்கின்ற ஒன்றை வைத்து வறுமை என்கின்றதுனாலே இந்த விஷயங்கள் எல்லாம் போயிடும்னு சொல்றாங்க. இங்கே விதுரன் சொல்லக்கூடியது ஆணவத்தினால் நிறைய விஷயங்கள் போயிடும். அதுதான் அடிப்படையில ஒரு சின்ன மாற்றங்களை பார்க்கிறேன். இப்ப விதுரன் என்ன சொல்றார்? ஆணவம் செருக்கு வந்தா எல்லாம் போயிடும். ஆணவத்தினால் எல்லாம் போய்விடுகிறது. நல்ல நடத்தை, ஒழுக்கம் எல்லாம் போச்சு. கோபம் உள்ளவனுக்கு பொருள் இல்லை, போக்கிரிக்கு நண்பன் இல்லை, கொடூரனுக்கு மனைவி இல்லை, சுக விருப்பம் உள்ளவனுக்கு கல்வி இல்லை, காமம் உள்ளவனுக்கு வெக்கமில்லை, சோம்பேறிக்கு சீரும் சிறப்பும் இல்லை, சஞ்சல சித்தனுக்கு எதுவும் இல்லை. கோபம் உள்ளவனுக்கு பொருள் இல்லை. ஏன்? பொருள் சேர்க்கறதுக்கு பொறுமை வேணும். ஒரே நாள்ல சேர்த்துட முடியுமா? ஒரே நாள்ல சேர்க்கறதா இருந்தா என்ன சொல்றது, ஏதாவது லாட்டரி கிட்ரி லோட்டோ கிட்ட விழுந்தா தான் உண்டு. அதுவும் எத்தனை தடவை வாங்கி, எனக்கு தெரிஞ்சு சிலர்லாம் 40 வருஷமா வாங்கி ஏதாவது ஒரு டிக்கெட் எங்கேயோ ஒருத்தனுக்கு அடிக்கலாம் இல்லையா? ப்ராபபிலிட்டி ஆஃப் 1/1,000,000 போடுற மாதிரி ஏதாவது போட வேண்டியதா இருக்கு. அந்த அளவுக்கு தான் அந்த பிக்கெல்லாம் வருது. நம்ம என்னமோ நம்ம ஆட்களுக்கு 5 ரூபா 10 ரூபா விழுந்தாலும் எனக்கு அதிர்ஷ்டம் விழுந்துருத்துங்க. ஆகவே அது சரியா வராது. அப்ப லோட்டோ எல்லாம் நம்ம சொல்ல முடியாது. ஆகவே பொருள் சேர்க்கணும்னா பொறுமையா சேர்க்கணும் சார். இப்ப கோபம் உள்ளவனுக்கு பொருள் சேராது, போக்கிரிக்கு நண்பன் சேர மாட்டான், கொடூரமான இருக்கிறவனுக்கு மனைவி எப்படி தங்குவா? போயிடுவா. எப்பவுமே தன்னுடைய விருப்பத்திலே இருக்கிறவனுக்கு கல்வி சரியா வராது. சுகம் அதை பத்தியே யோசிக்கிறவனுக்கு கல்வி வராது. காமம் உள்ளவனுக்கு வெக்கம் கிடையாது, சோம்பேறிக்கு சிறப்பு கிடையாது, சஞ்சல சித்தனுக்கு எதுவும் கிடையாது. எப்ப பார்த்தாலும் புத்தி வேவரிங்கா இருந்ததுன்னா என்ன பண்ண முடியும்? யோசிச்சு பாருங்க. புத்தி ஒரு நிலையாக இல்லாமல் எப்பொழுதும் சஞ்சலத்தோடு இருக்கக்கூடியதான ஒரு புத்தியாக இருந்தால் எதுவுமே கைவர முடியாது. ஆகவே எல்லா விதத்திலையும் சரியான விஷயங்களை நாம தேர்ந்தெடுத்து போகணும். அதற்கு என்ன சொல்றார்? சுய அறிவு இதெல்லாம் இருக்கணும்னு சொல்றார். நற்குல தோற்றம், புலனடக்கம், நல்ல கல்வி, எதிர்ப்பு சக்தி, அதிகம் பேசாமை, இயன்றவற்றை கொடுத்தல், நன்றி உணர்வு, இது 8ம் ஒரு மனிதனை மிளிரச் செய்யும். ஒரு மனுஷனை பெரிய லெவல்ல கொண்டு போய் நிறுத்தும். இந்த 8 வகையும் சுய அறிவு வேணும், நற்குலத்திலே தோற்றம் வேண்டும், புலனடக்கம் வேணும், நல்ல கல்வி வேணும், எதிர்ப்பு சக்தி இருக்கணுமா, அதிகம் பேசாமை ரொம்ப முக்கியம். ரொம்ப பேசாதேங்கிற இல்லையா? அழகாக சீலிங் ஆன் எனர்ஜி, சீலிங் ஆன் டிசையர்ஸ்ன்னு சொல்லும் பொழுது சுவாமி எனக்கு தெரிஞ்சு பகவான் சொன்ன ஒரு வார்த்தை, டாக் ஸ்பீச்சையும் சீலிங் பண்ண சொல்லி சொன்னார்.
எப்படி நம்மளுடைய மணி அப்படிங்கிற ஒரு காசுக்கும் சீலிங் வேணுமோ, சீலிங் ஆண்டு செயர்ல சுவாமி சொன்ன ஒரு வார்த்தை ஸ்பீச் அப்படிங்கிறதுக்கும் சீலிங் வேணுங்கிறார். அப்ப என்ன அர்த்தம்? அளவோட பேச தெரியும், தேவையில்லாம பேசக்கூடாது. இப்ப இவைகள் எல்லாமே நமக்கு சிறப்பை தரக்கூடிய, அதிகம் பேசாம முடிஞ்சத கொடையா கொடு, தர்மம் செய், நன்றி உணர்வோடு இரு. இதெல்லாம் என்ன அழகான ஒரு விஷயத்தை செய்யும். அப்படியான விஷயங்கள் செய்கின்ற பொழுது ஒருவனுக்கு நல்ல நல்ல விதமான மேன்மையான பண்புகள் வரும். அதான் அந்த 8ம் அவன் அரசனாக இருக்கக்கூடியவனுக்கும் நல்லது, இல்ல அரசாள்பவனுக்கும் கூட அவன் ஒரு மிகவும் தேவையானவனாக இருப்பான். உண்மை, அடக்கம், நூலறிவு, பொது அறிவு, நற்குல பிறப்பு, ஒழுக்கம், வலிவு, செல்வம், வீரம், இனிய பேச்சு முறை, இவை ஸ்வர்க்க இன்பம் தருபவை. இதையெல்லாம் விதுரன் எதற்காக சொல்கிறான் என்றால், துரியோதனன் இடத்திலே எது எல்லாம் இல்லைங்கிறத திருதராஷ்டிரன் ரொம்ப கிளியரா புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக லிஸ்ட் பண்றார். தனி மனித ஒழுக்கத்தை பத்தி அவர் பேச வேண்டிய அவசியம் என்ன? ஏன்னா நீ கம்பேர் பண்ணு, நீ பாருங்கிற. என்ன சொல்றாரு சொல்லாமல் குறிப்பாக சொல்லுவது, உன் பிள்ளைக்கு இதெல்லாம் இருக்கா யோசி. உன் பிள்ளைக்கு சுய அறிவு இருக்கா? முதல் கேள்வியே அடிபட்டு போச்சு, முதல் பாயிண்டே காலி. ஏன் சுய அறிவே இல்லையே நம்ம பிள்ளைக்கு தான். சகுனி என்ன சொல்றானோ அதெல்லாம் கேட்டு உட்காந்து இருக்கான், சுய அறிவே காலி. அப்போ அடிப்படையிலே ஃபண்டமெண்டலி ஹஸ் எ ப்ராப்ளம், அதை தூக்கம். அதனாலதான் இதையெல்லாம் பேசுற. இதெல்லாம் சொல்லுவதற்கு காரணம், இதையெல்லாம் புரிஞ்சு நீ சீர்தூக்கி ஒரு முடிவை செய். என்ன செய்யணும்? உனக்கு எல்லாம் தெரியும், இதெல்லாம் சொல்லும் பொழுது யாருக்கு இதெல்லாம் இருக்கு, யாருக்கு இதெல்லாம் இல்லைங்கிறது உனக்கே புரியும். அப்ப உன் மனசிலே யாருக்கு வரும்? தருமன் இந்த குணங்களிலே சிறந்தவன்கிறது உனக்கு நல்லாவே தெரியும். துரியோதனனுக்கு இவைகள் எதுவுமே இல்லை அப்படிங்கிறது உனக்குள்ளேயே ஒரு விஷயங்களை தெரிஞ்சுக்கும். அப்போ அதுக்கேற்றது போல நீ இந்த முடிவை செய், இல்லையா? இதுதான் ரொம்ப முக்கியம். இரவை சுகத்துடன் கழிக்க அதற்குரியதை பகலில் செய்து முடிக்க வேண்டும், இல்லையா? ராத்திரி நிம்மதியை தூங்கணும்னா என்ன பண்ணணும்? காலையில நம்ம செய்ய வேண்டிய வேலையை சரியா செஞ்சிருக்கணும். செய்யலனா ராத்திரி சரியா தூக்கம் வராது. கரெக்டா? இப்ப நிம்மதியா போய் படுக்கணும் அப்படின்னு சொன்னா, என்ன அப்பா இன்னைக்கு வேலை முடிஞ்சதுப்பா அப்படின்னு நமக்கு நினைச்சோம்னா வேலை முடியுமா இல்லையா? என்னப்பா 4 நாளா போயிட்டு இருக்கேன், வேலையே முடிக்க மாட்டேங்கிறோம் அப்படின்னா ராத்திரில சரியா தூக்கம் வருமா? வராது, விசாரம் தான். அப்போ ராத்திரில சரியா தூங்கணும்னா அதுக்கு ஒரு ஃபேக்டர் என்னது? பகல்ல வேலை சரியா செஞ்சிடும். இப்ப பகலில் செய்ய வேண்டிய வேலையை செய்து முடிக்க வேண்டும். மழை காலத்தில் சுகமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் மற்ற மாதங்களில் உழைக்க வேண்டும், இல்லையா? மழை காலத்துல வெளியில போய் வேலை செய்ய முடியாது அப்படின்னு நினைச்சோம்னா நம்ம என்ன பண்ணணும்? மற்ற காலத்துல உருப்படியா உழைக்கணும். முதுமையில் சுகமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் இளமையில் உழைக்க வேண்டும். மறுக்க முடியாது, இல்லையா? முதுமையில நல்லா இருக்கணும்னு நினைச்சா நம்ம என்ன பண்ணணும்? இளமையிலே சரியா உழைச்சிருக்கணும். இளமையில உழைக்கலைன்னா முதுமையில போய் வேலை செய்ய முடியாது, இல்லையா? சூப்பர் ஆனிவேஷன் பீரியட்ல போய் உட்காந்துக்கிட்டு நைட் டியூட்டி பார்க்க முடியுமா? பண்ண முடியாது. அப்ப அங்க கஷ்டம். சொல்லிட்டு அழகாக சொல்கிறார், மறுபிறவியில் சுகமாக இருக்கணுமா? மறுபிறப்பில சுகமா இருக்கணுமா? அப்ப இந்த பிறவியில நல்லதை செய். இந்த பிறவியில என்ன பண்ணணும்? நல்லதை செய். திருதராஷ்டிரா, நீ அதை யோசி. ஏன் எது நல்லதுங்கிறது நான் உனக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆகவே நீ அதை புரிந்து கொண்டு செய். ஒரு உணவு, அதை பத்தியான ஒரு புகழ்ச்சி இப்படி வச்சுப்போமே. சாப்பாடு நல்லா இருக்கு அப்படிங்கிறது எப்போ நம்ம தெரியுது? வாயில போட்டு டேஸ்ட பார்த்த உடனே தெரிஞ்சுக்கிறோம். ஆனா அது மட்டும் அந்த சமயத்துல மட்டும் சொல்லக்கூடாதான். விதுரன் சொல்றான், ஜீரணமான பிறகுதான் சாப்பாடை பத்திய புகழ்ச்சிய சொல்லணும். சார் நீங்க வாயில போட்டுட்டீங்க, டேஸ்ட் நல்லா இருக்கு, ஜீரணம் ஆகலன்னா இல்லையா? வாயில போட்டாச்சு, ஃபர்ஸ்ட் கிளாஸ் டேஸ்ட் சார், ஆனா எண்ணெய் ஒரே எண்ணெயா இருக்கு, ராத்திரி ஃபுல்லும் தூங்க முடியல, நெஞ்செல்லாம் ஏத்துக்கிட்டு வந்ததுன்னா அப்ப அந்த உணவிலே புகழ்வு வருமா? வராது.
அப்ப ஜீரணமாச்சுன்னா அந்த உணவிலே புகழ்ச்சி வரும் இல்லையா? விதுரன் சொல்றான், உணவு ஜீரணமானால் அதே புகழ் வரும். கரெக்டா? உணவை ஜீரணமாக புகழ்வர். போரில் வெற்றி பெற்ற பின் சூரனை புகழ்வர். முக்தி பெற்ற பின் தவசியை பாராட்டுவார்கள் இல்லையா? ஆகவே தான் என்ன செய்யணும்? எல்லாமே முடிந்த பிறகு, ஆகவே நீ நல்லதை செய்தால் இந்த நாடு உன்னை புகழும். எங்க கொண்டு வந்து நிறுத்துறார் அவரு, திருதராஷ்டிரா, நீ நல்லதை செய்யி, பாண்டவர்களுக்கு நீ நல்லதை செய். செஞ்சா என்ன ஆகும்? இந்த நாடு உன்னை புகழும். ஆகவே அதர்ம வழியிலே பண்ணாத. அதர்ம வழியிலே போவதனாலே உனக்கு எதுவுமே சரியா வரப்போறது இல்லை. எது அதர்மம்? உன் புள்ள சொல்லக்கூடியதை நம்பி அது நியாயம்னு நீ போறது எந்த வகையிலையும் சரியாக இருக்காது. ஆகவே இவைகளெல்லாம் நீ புரிந்து கொண்டு செய் என்று சொல்லி விதுரன் இந்த உபதேசங்களை சொல்லிக் கொண்டிருக்கிறான். இப்ப இதையெல்லாம் திருதராஷ்டிரன் மனசுக்குள்ளே வாங்கி கொண்டிருக்கிறான். செயல்பாட்டுங்கிறது பார்க்கும் பொழுது திரும்ப பண்ணல. ஆனால் திருதராஷ்டிரனுக்கு சொல்வது போல் இந்த உயர்ந்த நோக்கமான இந்த நீதி உரைகளை விதுரன் ஒரு மனிதனாக அவர் நமக்கு அழகான நீதிகளை நமக்கு கொடுத்திருக்க. ஆகவே இது நமக்குன்னு கொடுத்திருக்கக்கூடிய ஒரு அழகான நீதி நூல் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். அதுல விதுரன் அப்படிங்கிற கதாபாத்திரத்தின் வாயிலாக உண்மையிலே சொன்னது யார் என்று சொன்னால் வியாசர் என்று சொல்லக்கூடிய வியாச முனிவர். அவர் தானே எழுதுறார் மகாபாரதத்தை. அவர்தான் அந்த விதுரன்கிற கதாபாத்திரத்தின் வாயிலாக பேச விடுறார். இந்த விஷயங்கள் எல்லாம் கொட்டுறார். நமக்கு நீதி விஷயங்களும் ராஜ விஷயங்களும் ராஜரீகங்களையும் பற்றி, அறத்தை பற்றி நமக்கெல்லாம் போதிக்கக்கூடிய விஷயங்களை சொல்லிட்டு இருக்கார். இன்னும் சில முக்கியமான கருத்துக்கள் இருக்கு. அதை வருகின்ற வகுப்புல பார்த்துட்டு மேலே இருக்கக்கூடிய விஷயங்களை சிந்திப்போம்னு சொல்லி இன்னைக்கு இந்த இடத்துல நிறுத்துற. நமக்கு வேற ஏதாவது